ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். மே 1, 2026 இந்த ஃபாஸ்டேக் நடைமுறையில் நிறையா புதிய அப்டேட் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது சிம்பிளாகவும் குயிக்காகவும் பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது முதலாவது அப்டேட், ரொக்க பணம் செலுத்துவது ரத்து செய்யப்பட்டிருக்குது. 100% கேஷ்லெஸ் ப்ராசஸால் மட்டும்தான் இனி நம்மளால் ஃபாஸ்டேக்கில் பணம் செலுத்த முடியும். அது என்னங்க கேஷ்லெஸ் அப்படின்னா, நம்ம வண்டியில் ஃபாஸ்டேக் ஒட்டியிருப்போம். ஒன்று, அந்த ஃபாஸ்டேக்கில் பேலன்ஸ் இருக்கணும். சப்போஸ் ஃபாஸ்டேக்கில் பேலன்ஸ் இல்லாத பட்சத்தில் யூபிஐ மூலமாக இந்த ஜிபே, ஃபோன்பே, பிம் ஆப், ஸோ இது மூலமாக மட்டும்தான் நம்மளால் பணம் செலுத்த முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் சப்போஸ் நம்ம ஃபாஸ்டேக்கில் பணம் இல்லை அப்படின்னாலோ அல்லது ஃபாஸ்டேக்கே இல்லை அப்படின்னாலோ அந்த டோல்கேட் ப்ரைஸ் 100 அப்படின்னா டபுள் மடங்கு நம்ம செலுத்துகிற மாதிரி இருந்தது. 200 கொடுத்துட்டு நம்ம அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போகலாம். ஆனால் இப்போது 100% கேஷ்லெஸ் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்தெந்த டோல்கேட்டுக்கு பொருந்தும்னா, எல்லா தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய டோல்கேட்டுக்கும் இது பொருந்தும். புதிய கட்டண விகிதங்கள் மற்றும் அபராதங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபாஸ்டேக் மூலமாக மட்டும்தான் நம்ம பணம் செலுத்துகிற மாதிரி இருக்குது 1 மே 2026 இதே நீங்கள் யூபிஐ மூலமாக பணம் செலுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஸ்கேன் பண்ணி செலுத்துகிறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த டோல்கேட்டுக்கான கட்டணம் 100 அப்படிங்கிற பட்சத்தில் 1.25 மடங்கு நீங்கள் அதிகமாக கட்டணும். அதாவது 25% அதிகமாக கட்டணும். அப்போது ரூ. 125 நீங்கள் யூபிஐ மூலமாக செலுத்துகிற மாதிரி இருந்தால் கட்டியாகணும். அதே ஃபாஸ்டேக்னா 100 தான். அதுவே நீங்கள் கேஷ் கொடுத்து போகிறீங்க, ரொக்க பணம் கொடுத்து கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இது எல்லா டோல்கேட்லேயும் அவாய்ட் பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த ஒரு நடைமுறையில். பட் இருந்தாலும் ஒரு சில டோல்கேட்டில் வேறு வழி இல்லாமல் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது டபுள் மடங்கு வசூலிக்கப்படும். அது கூடிய விரைவில் முற்றிலுமாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா, இப்போ தடையற்ற பயண முறை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ MLFF அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மே 1, 2026 குஜராத் மற்றும் டெல்லியில் ஒரு சில குறிப்பிட்ட டோல்கேட்டில் இந்த தடையற்ற சுங்கச்சாவடி முறை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம வண்டி 80 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் தானாகவே நம்ம ஃபாஸ்டேக்கில் இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதனுடைய நன்மை என்ன அப்படின்னா, நம்ம அந்த டோல்கேட்டில் லைனில் நிற்க வேண்டியோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பம் ANPR, அதாவது ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன். இந்த IR கேமரா, ஸோ இந்த மாதிரியான கேமராவை பயன்படுத்தி நம்மளுடைய நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக நம்ம வண்டியினுடைய ஃபாஸ்டேக் நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நோட்டீஸ் மற்றும் வாகன சேவைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் எதனா ஒரு டோல்கேட்டில் நம்ம பணம் கொடுக்காமல் அப்படியே அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வண்டியினுடைய உரிமையாளருக்கு 72 மணி நேரத்துக்குள்ளார ஒரு SMS அனுப்புவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ தொகை நீங்கள் கொடுக்காமல் போயிட்டீங்க, பணம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு SMS வரும். அந்த SMS அந்த 72 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் பணம் செலுத்த தவறிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து நீங்கள் எவ்வளோ பணம் செலுத்தணுமோ அதை அப்படியே டபுள் மடங்காக செலுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த டபுள் மடங்காக செலுத்தக்கூடிய பணமும் நீங்கள் செலுத்தலை அப்படின்னா அந்த வாகன சேவைகள் பாதிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த வாகனத்தை ஒருத்தட்டு நீங்கள் விற்கும்போது NOC, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதும் இது பிளாக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி FCயில் ரினியூவல் பண்ண முடியாது. ஸோ இது போன்ற வாகன சேவைகள் எல்லாமே பாதிக்கப்படுது. அப்புறம் ஃபாஸ்டேக்கில் அந்த வருடாந்திர பாஸ், ஆனுவல் பாஸ் அப்படிங்கிற நடைமுறை ஏற்கனவே அமலில் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ அந்த ஆனுவல் பாஸ்க்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரூ. 3075. மொதல் ரூ. 3000 இருந்தது. இப்போ ரூ. 75 கூடுதலாக ரூ. 3075 கட்டி தான் நம்ம ஆனுவல் பாஸ் வாங்க முடியும். ஸோ இப்போது இதனுடைய பயன்பாடு என்ன ஆனுவல் பாஸ் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 200 முறை நீங்கள் டோல்கேட்டை கிராஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிடையாது, கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூ. 3075 பணம் செலுத்தி ஆனுவல் பாஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எந்த டோல்கேட்லேயும் லைனில் நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வழக்கமான கட்டணங்களை விட 70% வரை பணத்தை மிச்சப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 200 முறை தாண்டிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஆனுவல் பாஸ் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில முக்கிய அப்டேட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஐடி கார்டு சலுகை ரத்து செய்யப்பட்டிருக்குது. அதாவது இனி அடையாள அட்டையை காட்டி சுங்க கட்டண விலக்கு பெற முடியாது. தகுதியுள்ளவர்கள் எக்ஸம்டட் ஃபாஸ்டேக் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபாஸ்டேக்கில் பார்த்தீங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், அவங்க ஏதாவது கவர்மெண்ட்டில் வேலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஐடி கார்டு காமிச்சு அப்படியே கிராஸ் பண்ணி போவாங்க. இனி அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்குன்னு தனி ஒரு ஃபாஸ்டேக் இருக்குது. எக்ஸம்டட் ஃபாஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி போகணும். ஐடி கார்டெலாம் காட்டி போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தொலைவு அடிப்படையிலான கட்டணம். இது இப்போதைக்கு நடைமுறையில் இல்லை. இன் ஃப்யூச்சரில் இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. GPS முறையை பயன்படுத்தி இப்போ நம்ம ஒரு டோல்கேட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு ரூ. 100 கட்டிட்டு அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர்லேயே நம்மளுடைய டெஸ்டினேஷன் இருக்கும்.
பட் இனிமேல் அந்த 5 கிலோமீட்டருக்கான கட்டணம் மட்டும்தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஆனுவல் பாஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஆனுவல் பாஸ் வந்து எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான தகுதி வந்து ப்ரைவேட் காராக இருக்கணும். அது வந்து டீ போர்டாக இருக்கக்கூடாது. ஒயிட் போர்டு காராக தான் இருக்கணும். ப்ரைவேட் காராக இருக்கணும். ப்ரைவேட் வெஹிக்கிளாக இருக்கணும். விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக நீங்கள் எந்த ஒரு இதில் வந்து ஃபாஸ்டாக் வச்சுருக்கீங்க, இப்போ உதாரணத்துக்கு ஐசிஐசிஐயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஐசிஐசியினுடைய நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது ஐசிஐசிஐ ஃபாஸ்டாக் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் மந்த்லி அல்லது ஆனுவல் பாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் 2026 புதிய விதிமுறைகளின்படி ரூ. 3075 செலுத்தி தான் நம்ம இந்த ஆனுவல் பாஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஃபாஸ்டாகில் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்படி வந்து பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஃபாஸ்டாகில் மினிமம் பேலன்ஸ் ஆனது ரூ. 200 வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அலர்ட் மெசேஜ் வரும். உடனே நம்ம ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த கேஒய்சி அப்டேட் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த மே 1, 2026க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாத ஃபாஸ்டாகுகள் முடக்கப்படும் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய ஃபாஸ்டாகில் கேஒய்சி ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உடனே கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தகவல். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.